இன்றைக்கி நம்ம ஆன்லைன் கிளாஸஸில் பிஎஸ்ஓ போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் எனப்படும் காவல் நிலை ஆணைகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிஎஸ்ஓனால் என்ன யூசேஜ்னு பார்த்தோம்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அதோட ஆர்கனைசேஷன் செட்டப் எப்படி இருக்குது, போலீஸ் பர்சன்ஸோட டியூட்டிஸ் என்னென்ன, அதாவது நிர்வாகம், அமைப்பு, கடமை, இந்த 3 விஷயங்களை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறது தான் பிஎஸ்ஓ. ஓவராலாக 47 சாப்டர்ஸ் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் பிஎஸ்ஓ எத்தனைன்னு பார்த்தோம்னா 856 பிஎஸ்ஓஸ் இருக்குது. டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் எஸ்ஐ கேண்டிடேட்ஸ்க்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, டோட்டலாக 856 பிஎஸ்ஓஸ் இருக்குது. நம்ம ஓவராலாக 900+ கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது கம்பேரிட்டிவாக பார்க்க போனால் பிஎஸ்ஓவோட நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்க போது. நீங்கள் இந்த கேண்டிடேட்ஸ் டிபார்ட்மெண்ட் எஸ்ஐ கேண்டிடேட்ஸ் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆக போகிற கேண்டிடேட்ஸ் இந்த 900 கொஸ்டின்ஸை இந்த ரெகுலர் ஆன்லைன் கிளாஸஸில் ஃபாலோ பண்ணிங்கனாவே இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு கொஸ்டின்ஸு வெளியே போக வாய்ப்புகள் கம்மி. ஓவராலாக டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸுக்கு கொஸ்டின்ஸ் பிஎஸ்ஓலேருந்து அரௌண்டு 30 கொஸ்டின்ஸ் வரும். இந்த 900 கொஸ்டின்ஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 30 out of 30 100% ஸ்கோர் பண்ணலாம். இன்றைக்கி ஆன்லைன் கிளாஸில் பிஎஸ்ஓ சாப்டர் 1 and 2 பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த பிஎஸ்ஓவில் சேஞ்சஸ். அதாவது பிஎஸ்ஓவில் சில விஷயங்களை ஆட் பண்ணணும், இல்லை இந்த விஷயங்கள் ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது, அதை டெலீட் பண்ணணும், இல்லை இதை கொஞ்சம் ஆல்ட்ரு சேஞ்ச் பண்ணால் இந்த பிஎஸ்ஓ இன்னும் பக்காவாக நல்லா விளங்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறது யாருன்னு பார்த்தோம்னா தமிழக அரசாங்கம். அப்போ அந்த ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டோட டிஜிபிக்கு. இந்த 2 விஷயங்கள், இந்த 2 கொஸ்டின்ஸை ரெண்டும் கம்பேரிட்டிவாக பார்க்கணும். ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணக்கூடிய அதிகாரம் தமிழ்நாட்டோட டிஜிபிக்கு இருக்குது. அந்த ஃப்ரேம் பண்ண ரூல்ஸை அப்ரூவ் பண்ணுறது, அதாவது ஒப்புதல் அளிக்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தோம்னா தமிழக அரசுக்கு இந்த அதிகாரம் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ்நாடு காவல் நிலை ஆணைகளில் சேர்த்தல், நீக்குதல் மற்றும் திருத்தம் செய்தல் ஆகியவற்றிற்கான ஒப்புதல் அளிக்க வேண்டியது யார்னு பார்த்தோம்னா 4 ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். தமிழக ஆளுநர், மத்திய உள்துறை அமைச்சர், இந்திய குடியரசுத் தலைவர், தமிழ்நாடு அரசு. இதுக்கான கரெக்டான ஆன்சரு தமிழ்நாடு அரசு. அப்போ அந்த ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணுறது டிஜிபி, அதுக்கு ஒப்புதல் அளிக்கக்கூடிய இடத்துல இருக்கவங்க தமிழ்நாடு அரசு. அடுத்தது தமிழ்நாடு காவல் நிலை ஆணைகள் தொகுதி 1 அடங்கியுள்ள ஆணைகளின் மொத்த எண்ணிக்கை, அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் பிஎஸ்ஓஸ் எத்தனை, வால்யூம் 1ல் டோட்டல் நம்பர் ஆஃப் பிஎஸ்ஓஸ் எத்தனைன்னு பார்த்தோம்னா 856 பிஎஸ்ஓஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டோட்டலாக 856 பிஎஸ்ஓஸ் இருக்குது. நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா 900 கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே இந்த 20% டிபார்ட்மெண்டல் கோட்டா எஸ்ஐக்கு 100% நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் பிஎஸ்ஓஸ் எத்தனைன்னு பார்த்தோம்னா 856 பிஎஸ்ஓஸ் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாடு காவல் நிலைய ஆணைகளின் கீழ் விதிகளை உருவாக்கும் அதிகாரத்தினை காவல்துறை தலைமை இயக்குனருக்கு அளிக்கும் சட்டம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி டிஜிபிக்கு இந்த ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணக்கூடிய அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அவர் எந்த சட்டத்தின் கீழ் அவருக்கு அந்த அதிகாரத்தை பெற்றிருக்காரு, டிஜிபி எந்த சட்டத்தின் கீழ் அந்த அதிகாரத்தை பெற்றிருக்காருன்னு பார்த்தோம்னா போலீஸ் ஆக்ட் 1861, போலீஸ் ஆக்ட் 1861 அதன் மூலமாகவும் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ட் 1859, இந்த 2 சட்டம் தான் தமிழ்நாட்டோட டிஜிபிக்கு பிஎஸ்ஓவில் ரூல்ஸு ஃப்ரேம் பண்ணக்கூடிய அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 4, அதாவது 1 and 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாவட்ட காவல் அமைப்பினை விளக்கும் பிஎஸ்ஓ. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பிஎஸ்ஓவில் மெயினாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா
டிபார்ட்மெண்ட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன், ஆர்கனைசேஷன் அண்ட் டியூட்டிஸ். இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போலீஸோட ஆர்கனைசேஷன், இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவல் போலீஸ் ஆர்கனைசேஷனை விளக்கக்கூடிய பிஎஸ்ஓ எதுன்னு கேட்டிருக்காங்க. இது கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனை பார்ப்போம். PSO 1, PSO 4, PSO 2 அண்ட் PSO 5. PSO 2 கரெக்ட் ஆன்சர் PSO 2. PSO 2ல் தான் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போலீஸ் ஆர்கனைசேஷனோட செட்டப்பு எது மாதிரி இருக்கணும்னு விரிவாக ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவல் போலீஸ் ஆர்கனைசேஷனை பற்றி விளக்கக்கூடிய பிஎஸ்ஓ எதுன்னு கேட்டால் PSO 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், புறக்காவல் நிலையத்தை பற்றி விளக்கும் பிஎஸ்ஓ எது? அதாவது அவுட்போஸ்ட்டை பற்றி விளக்கக்கூடிய PSO 4. இப்போ நம்ம ஊரில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு அவுட்போஸ்ட் இருக்கும். பெரிய போலீஸ் ஸ்டேஷனாக இருந்ததுன்னா அந்த ஏரியாவை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும்போது மெயினான ஒரு அவுட்டர் ரீஜனில், அந்த லிமிட்டில், பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவை சூஸ் பண்ணி அங்கே ஒரு புறக்காவல் நிலையம் அமைச்சிருப்பாங்க. அதை பற்றி விளக்கக்கூடிய PSO தான் PSO 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், PSO 5. இது என்ன காவல்துறையோட அமைப்பை பற்றி விளக்குதுன்னு பார்த்தோம்னா, வில்லேஜ் போலீஸ், அதாவது கிராம காவல். PSO 5 வந்து வில்லேஜ் போலீஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கு. PSO 5 வில்லேஜ் போலீஸ் ஆர்கனைசேஷன் செட்டப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கு. அந்த வில்லேஜ் போலீஸ் ஆர்கனைசேஷனோட அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது நிர்வாகம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? கீழே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனை பாருங்கள். மாநில காவல், அதாவது ஸ்டேட் போலீஸு, டிஸ்ட்ரிக்ட் போலீஸு, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அல்லது நீதி அரசர், அது அமர்வு நீதிமன்ற நீதி அரசர். டிஸ்ட்ரிக்ட் செஷன் ஜட்ஜிக்கிட்ட அந்த பவர் இருக்கா, இல்லை டிஸ்ட்ரிக்ட் போலீஸா, ஸ்டேட் போலீஸா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சரு வில்லேஜ் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது கிராம காவல் அமைப்பின் நிர்வாகம் மாவட்ட ஆட்சியரின் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் இந்த வில்லேஜ் போலீஸை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் வில்லேஜ் போலீஸ் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ டிஎஸ்பிஸ், நம்ம ஒவ்வொரு சப்டிவிஷனுக்கும் டிஎஸ்பிஸ் இருப்பாங்க. இந்த டிஎஸ்பிஸை எப்படி ரெக்ரூட் பண்ணுறாங்க? அதாவது டைரக்ட் டிஎஸ்பிஸ். இப்போ ப்ரொமோஷனில் எஸ்ஐயாக இருந்துட்டு டிஎஸ்பியாக ப்ரொமோட் ஆவாங்க. இப்போ டைரக்ட்லி ரெக்ரூட்டட் டிஎஸ்பிஸு இவங்க யார், எந்த அமைப்பின் மூலமாக ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா TNPSC, அதாவது குரூப் 1 எக்ஸாம் மூலமா இவங்க ரெக்ரூட் பண்ணப்படுறாங்க. இதை வந்து இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இவங்க தான் இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணி டெபுட்டி கலெக்டர், டிஎஸ்பிஸ் இவங்களெல்லாம் செலக்ட் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் ஐபிஎஸ், டைரக்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை யார் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லக்கூடிய யூபிஎஸ்சி, மத்திய தேர்வாணையம் தான் செலக்ட் பண்ணாங்க. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சுங்க. டைரக்ட் டிஎஸ்பிஸை டிஎன்பிஎஸ்சி வழியாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. டைரக்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை யூபிஎஸ்சி வழியாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதாவது இப்போ நம்ம போலீஸ் ரெக்ரூட்மெண்ட்டு ஸ்டேட் லெவலில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, கிரேடு 2 போலீஸ்லேருந்து எஸ்ஐ வரைக்கும் TNUSRB, அதாவது யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலயமா ரெக்ரூட் பண்ணுறாங்க. எபோவ் டிஎஸ்பி அண்ட் எபோவ் இந்த டிபிஎஸ் சர்வீஸில் இருக்கவங்கள டைரக்ட் டிஎஸ்பிஸாக டிஎன்பிஎஸ்சி செலக்ட் பண்ணுறாங்க. ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை, டைரக்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை யூபிஎஸ்சி ரெக்ரூட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் அதான், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை வந்து ரெக்ரூட் தேர்ந்தெடுக்கப்படுவது எந்த அமைப்பின் மூலம்னு கேட்டிருக்காங்க. நம்ம அதுக்கு சரியான ஆன்சர் யூபிஎஸ்சி. நேரடியாக தேர்வு செய்யப்பட்ட கண்காணிப்பாளர்களுக்கான பயிற்சி எங்கு நடத்தப்படும்?
அதாவது டைரக்ட்லி ரெக்ரூட்டட் டிஎஸ்பிஸுக்கு எங்கே ட்ரைனிங் கொடுக்குறாங்க, துணை கண்காணிப்பாளர்களுக்கு எங்கே ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம்னா டிஎன்பிஏ தமிழ்நாடு போலீஸ் அகாடமி, அதாவது வண்டலூருக்கு பக்கத்தில் இருக்க ஊனமாஞ்சேரிங்கிற இடத்துல இந்த அகாடமி இருக்குது. டைரக்ட்லி ரெக்ரூட்டட் எஸ்ஐஸ் அண்ட் டைரக்ட்லி ரெக்ரூட்டட் டிஎஸ்பிஸ்க்கு இங்கே தான் ட்ரைனிங் கொடுக்கப்படுறாங்க. அதுபோக இங்கே தமிழ்நாடு கேடர் வரக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், டைரக்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கும் இங்கே ட்ரைனிங் கொடுப்பாங்க. டிஎன்பியோட விரிவாக்கம் தமிழ்நாடு போலீஸ் அகாடமி. நெக்ஸ்ட் கொஸ்டின், நேரடியாக தேர்வு செய்யப்பட்ட சார்பு ஆய்வாளர்களின் தகுதிக்கான பருவ அளவு, அதாவது ப்ரொபேஷன் பீரியடு, டைரக்ட்லி ரெக்ரூட்டட் சப் இன்ஸ்பெக்டர்ஸ். இப்போ நீங்கள் இந்த கிளாஸை கவனிச்சுட்டு இருக்க டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸு, இப்போ நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஐஸ்க்கான ப்ரொபேஷன் பீரியடோட டைம் என்னன்னு கேட்குறாங்க. இதற்கான டைம் பீரியடு 2.5 வருஷம். அதாவது பேசிக் ட்ரைனிங் 1 வருஷம், பேசிக் ட்ரைனிங் முடிச்சுட்டு 6 மாதம் ஸ்டேஷன் ட்ரைனிங், ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்ன்ட்டு 6 மாதம், 1.5 வருஷம் இதிலே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 1 வருஷம் ப்ரொபேஷன் பீரியடு. டோட்டலாக 2.5 இயர்ஸ், 2.5 வருஷம் முடிஞ்சால் தான் டைரக்ட்லி ரெக்ரூட்டட் சப் இன்ஸ்பெக்டரான ப்ரொபேஷன் பீரியடு முடிவடையும். இதுக்கான சரியான ஆன்சரு ஆப்ஷன் 1, 2.5 ஆண்டுகள். நேரடியாக தேர்வு செய்யப்பட்ட சார்பு ஆய்வாளர் பணி நியமனம் செய்வது யார்? அதாவது இப்போ டைரக்ட்லி ரெக்ரூட்டட் சப் இன்ஸ்பெக்டர்ஸை யார் போஸ்ட் பண்ணுறா, அவங்கள அந்த போஸ்டிங் அத்தாரிட்டி யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி, இந்த சப் இன்ஸ்பெக்டர்ஸை யார் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி யாருக்கு இருக்குன்னா, ரேஞ்ச் டிஐஜி, சரக காவல்துறை துணைத் தலைவர், ரேஞ்ச் டிஐஜிக்கு தான் அந்த டைரக்ட்லி ரெக்ரூட்டட் சப் இன்ஸ்பெக்டருக்கான அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி ரேஞ்ச் டிஐஜி கிட்ட கண்ட்ரோலில் தான் இருக்குது. இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் 3. இன்னைக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையத்தோட ஆப்ரேஷன் அண்ட் டிசை கோஆர்டினேட்டர் ஞானசுந்தரம் பேசுகிறேன். இந்த வீடியோ எதற்கு அப்படின்னா, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ டிபார்ட்மெண்ட் தான் என்னோட எய்ம் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 2 மினிட்ஸ் நான் இந்த வீடியோவில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க வரேன் அப்படிங்கிறது நல்லபடியாக கேளுங்க. இப்போது டிபார்ட்மெண்ட்டுக்கும் நமக்கு 20% கோட்டா இருக்குது. இப்போ வந்த கால்ஃபரில் 969 போஸ்டில் 20% டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் ஆல்ரெடி 5 இயர்ஸ் சர்வீஸ் செஞ்ச ஆஃபீஸர்ஸுக்கு இப்போ மறுபடியும் எஸ்ஐ நம்ம எக்ஸாம் எழுதலாம். இந்த தேர்வுக்கான வகுப்பானது ஆன்லைன் கிளாஸஸ் நம்மளுடைய ஸ்ரீ சாய்ராம் மற்றும் கரூர் வெற்றி பயிற்சி மையத்தில் நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ எக்ஸ்க்ளூசிவாக டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிள் மற்றும் ரெகுலர் கிளாஸஸும் மார்னிங் 6 to 7:30 கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ பொதுவாக என்னென்னா, எலெக்ஷன் டியூட்டி டைமில் இப்போது நிறையா போலீஸ் வேலையில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலை மேபி இருக்கலாம். ஸோ அதில் கருத்தில் கொண்டு தான் நம்ம ஆஃப்டர் எலெக்ஷன் இப்போ கிளாஸஸ் என்கரேஜ் பண்ணுறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ டிபார்ட்மெண்ட்டு தான் எய்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம சாய்ராமில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டடாக ஆஃப்டர் எலெக்ஷன் ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸ் கொண்டு நாங்கள் இந்த கிளாஸஸ் என்கரேஜ் பண்ண போகிறோம். நம்ம உயர்திரு உங்களுக்கு நல்லாவே மேபி போலீஸ் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்மளோட ஏடிஎஸ்பி, ரிட்டையர்டு ஏடிஎஸ்பி முருகானந்தம் சார், அவர் தான் நம்மளுடைய கெஸ்ட்டாக நமக்கு கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணி கொடுக்க போகிறார். கிட்டத்தட்ட அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் டைரக்ட் எஸ்ஐ மற்றும் டைரக்ட் டிஎஸ்பிக்கு அவர் லா கிளாஸஸ் ஹேண்டில் பண்ண ஒரு பர்சனாலிட்டி தான் நமக்கு நம்மளுடைய சாய்ராமில் கிளாஸஸ் ஹேண்டில் பண்ண போகிறாரு. இப்போ கரூரில் நம்மளுடைய பிரான்ச்சஸில் கிளாஸஸ் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அதே போல் குழந்தைவேல் சார், ரிட்டையர்டு எஸ்ஐ, அவர் பார்த்தீங்கன்னா டிஆர்ஆர் இன்ஸ்டியூட்டில் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலே நல்லபடியாக ட்ரைனிங் கொடுத்த ஒரு ஆஃபீஸர்ஸ். இவங்க 2 பேரும் நம்மளுடைய சாய்ராமோட இணைந்து உங்களை சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. நம்மளுடைய சாய்ராம் மற்றும் கரூர் வெற்றி பயிற்சி மையத்தில் டிபார்ட்மெண்ட் கிளாஸஸ் இணைந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் கெரியரை டெவலப் பண்ணணுன்னு ஆசைப்பட்டால், உங்களுடைய நேம், உங்களுடைய அட்ரஸ், கிளாஸஸ் எப்போ ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் தெரிவிக்கலாம். அது இல்லாமல் நம்மளோட இன்ஸ்டியூட்ஸ்
மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்மளோட இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது, இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி கிளாஸஸ் கொண்டு போகிறோம் அப்படிங்கிற எல்லா ப்ராசஸும் உங்களுக்கு சொல்லப்படும். கடைசியாக வந்து நம்மளோட இன்ஸ்டியூட் ஃபோன் நம்பரும் அதில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் யூனிஃபார்ம் சர்வீஸ் போடணும், அதாவது யூனிஃபார்ம் கண்டிப்பாக சார் எஸ்ஐ வந்து என்னுடைய எய்ம் அப்படின்னு இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் இம்மிடியட்டாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் சோர்ஸஸ் வந்து எங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் டெஸ்ட் பேட்சஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது லா அண்ட் ஆர்டருக்கு. அது இல்லாமல் ஓப்பன் கேண்டிடேட்ஸ், டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது. குவாலிட்டியான ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணலாம். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு மேலும் ஏதோ சந்தேகம் இருந்ததுன்னா எங்ககிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். குட் லைஃப்.